ஹாய் பிரதர்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் தீபாவளி நல்லபடியா கொண்டாடி முடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எனிவே மத்தவங்களுக்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் தீபாவளிங்கிறது. நம்மள மாரி பேர்ட்ஸ் வளர்த்துறவங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்கா தான் இருக்கும். நான் ஏன் இத ஒரு ட்ராபேக்ன்னு சொல்றேன்னா, ஏன்னா இந்த மாரி தீபாவளி டைம்ல நெறைய பேர் பட்டாசு ரொம்ப ஹெவியான சவுண்ட் இருக்க பட்டாசு வெடிக்கிறனால, நம்ம பேர்ட்ஸுக்கு ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் வருது. எனக்குமே ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு இந்த டைமு. அதில ஃபர்ஸ்ட்டு ஒண்ணா நான் எத சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட எல்லா பேர்ட்ஸுமே எக்லயே பண்ணியிருந்தாங்க. இந்த டைம்லாம் ப்ரீட் பண்ணியிருந்தேன். அந்த எக்லயே பண்ணதில மோஸ்ட்லி ஒரு 10, 12 முட்டை பக்கம் எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாசு சத்தத்தில எல்லாமே இதாகி போச்சு. அது பயத்தில அங்க இங்க ஓடுறதுனால, பூரா முட்டை அமுகி இதாகி போச்சு. அதனால ஒரு சில பேர்ட்ஸோட சிக்கிங் இந்த டைம் நம்மளுக்கு நம்ம கைக்கு வராது. அதே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்மட்ட ஓவரில ஒரு ஜோடி நான் வச்சிருந்தேன். தரையடின்னு சொல்லுவாங்க. கூண்டுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கும். நம்ம சும்மா சொடக்கு போட்டாலே பூரா அடிக்கும். அப்படி ஒரு பேர் வச்சிருந்ததுல அது நம்மகிட்ட ரொம்பவே லாஸ் ஆயிருச்சு. ஏன்னா அது கூண்டுக்குள்ளேயே அடிச்சு அடிச்சு கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாம செத்து போச்சு அது 2 நாள்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, முந்தா நேத்து தீபாவளி, நேத்து செத்து போச்சு அந்த புறா. அதனால ஒண்ணும் பெருசா வொரி பண்ணிக்காம அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம எப்பவும் நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னடா கோதுமை போடுறேன்னு பார்க்காதீங்க பேர்ட்ஸுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கோல்டா இருக்கு. இங்க மழை நிக்கவே மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் ஹீட்டான ஃபுட் குடுக்கலான்னு தான் இந்த டைம் மட்டும் நான் கோதுமை குடுக்குறேன். ஏன்னா மோஸ்ட்லி கோதுமை நீங்க நெறைய குடுத்துற வேண்டாம் புறாங்களுக்கு. எனிவே இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாரி நெறைய பேர்ட்ஸ் வாங்கணும், இல்ல பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ்.